நூடுல்ஸ் மசாலாவே இல்லாமல் ஸ்பைசியாக நூடுல்ஸ் பண்ணலான்னு தாங்க ரெடி ஆகிட்டோம். ஹைப்பர்லேருந்து வாங்கிட்டு வந்த நூடுல்ஸ் ரொம்ப நாளாக சும்மாவே இருந்துச்சு. சரி ஓகே அதை பண்ணிடலான்ட்டு இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட்டு நூடுல்ஸை கொஞ்சம் வேக வைக்கணும். அதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்கிற நூடுல்ஸ் அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் எதுக்குன்னா நூடுல்ஸ் வந்து ரொம்ப ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி. அது தண்ணி நல்லா கொதித்ததும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை போட்டு ஒரு முக்கால் அளவு மட்டும்தாங்க வேக விடணும். ரொம்ப வேக விட்டோம்னா அப்புறம் கிண்டும்போது ஏதோ களி மாதிரி ஆகிடும். அதனால் முக்கால் அளவுக்கு வேக விட்டு அதை வடித்து எடுத்துக்கணும். வடிச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதில் நார்மல் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நூடுல்ஸை கூல் பண்ணிக்கணும். நூடுல்ஸ் ஆடுறதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம், அது கூடவே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், கேப்சிகம், அப்புறம் முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. காய்கறிக்கு மட்டும் உப்பு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம நூடுல்ஸ்க்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதுனால இப்போ நம்ம போடுற காய்கறிக்கு மட்டும் உப்பு போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். காய்கறி ரொம்ப வேகணும்லாம் தேவையில்லைங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சாஸ், டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், உங்கள்கிட்ட என்ன சாஸ் இருக்கோ ஊற்றுங்க சும்மா. அப்புறம் கொஞ்சமாக வினிகர் எல்லாம் ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். கிண்டி விட்டதும் நம்மக்கிட்ட வேக வச்சு எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் அதையுமே போட்டு ரொம்ப போட்டு கிண்டிடக்கூடாதுங்க. லைட்டாக பெரட்டி மட்டும்தான் விடணும். மசாலா எல்லா நூடுல்ஸ்லேயும் படுற மாதிரி நான் அப்படி கிண்டி விடணும். அது மாதிரி நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்பைசியான நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். கூடவே பாதாம் பால் ஊற்றி நாங்கள் சாப்பிட்டோங்க. எங்கள் அண்ணாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.